அவர் வந்து ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட்டாக இருப்பார் வழி அவர் எந்த இடத்துலையும் நான் அவர் ஆட்சி அமைப்பார் என்று டே ஒன்லேருந்து சொல்லலை. இந்த நிமிஷமும் சொல்கிறேன், அவர் ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. அவர் முதல் தேர்தலில் வெற்றி பெற்று எம்ஜிஆர் போல் ஆட்சி அமைப்பது என்பதெல்லாம் அறவே சாத்தியமற்றது என்று நான் நம்புகிறேன். ஜெயலலிதாவோட போய் கூட்டணி சேர்கிற கட்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவங்க ஊழலை அங்கீகரிக்கிறாங்க, அதிமுகவோட சேர்கிற கட்சிகள் எல்லாருமே ஊழலை அங்கீகரிக்காங்க நீங்கள் எடுத்துக்க முடியாது. அதுதான் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களை அத்தனை பேருமே வந்து குற்றவாளிகள் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பளித்து அவங்களும் சிறை தண்டனையை பூர்த்தி பண்ணிட்டு வெளியில் வந்துட்டாங்க. அப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னாலும் அவங்களுக்கும் அந்த நிலைமை. நிச்சயமாக இது பின்னடைவு, மிகப்பெரிய பின்னடைவு. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எத்தனை தொகுதியில் அவர் பாதிப்பை ஏற்படுத்துகிறாரு என்னன்றதெல்லாம் ரெண்டாவது. ஓகே, பர்செப்ஷன் வைஸில் வந்து ஒரு செங்கோட்டையன் என்பவர் அதிமுகவின் முகம். இன்றைக்கி 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் போகும்போது கிடைக்காத கெட்ட பெயர், கிடைக்காத பாதிப்பு, தொண்டனுக்கு ஒரு மன வருத்தம் செங்கோட்டையன் போயிருக்கும்போது கிடைக்குது. அதிமுக தொண்டர்களோடு நெருங்கி பழகக்கூடியவர்களுக்கு இது தெரியும். எங்கெங்கே போகிறது, நம்ம போனால் திமுக தான் போனோம், திமுக போக முடியாது, மனசு கொதிக்குது, வேறு வழியெல்லாம் போகலான்னு முடிவெடுத்தால் அங்கே ஃபுட்போர்டில் தொங்குறாங்க. எல்லாம் போய் ஆள் பிடிக்கிற வேலையில் தான் திமுக இறங்கி இருக்குது. செங்கோட்டையனை கூட நேற்று 2 நாளாக குத்தின் போகிறது தான் பார்த்தாங்க, அவர் எப்படி எஸ்கேப் ஆகிட்டார். இப்போ திமுக அதிமுகலேருந்து திமுக பிடிக்காதவன் மனம் விரும்பி இருக்கவங்க ஒரே ஆப்ஷன் திமுக தாங்க, எங்கே போகிறது தாவே அப்படின்றவனுக்கு தாவேக்கான்ற கதவு திறக்குது. ஓபிஎஸ் போனார், வைத்திலிங்கம் போனார், டிடிவி முதல்லையே போயிட்டார், மனோஜ் பாண்டியன் போனார், அன்வர் ராஜா போனார், மைத்ரேயம் போனார், எல்லாரோட டாப்பாக இன்றைக்கி செங்கோட்டையன் போயிருக்கார். இவங்க எல்லாருமே வந்து டம்மி பேசி இவங்களால் ஒரு லாபமும் நஷ்டம் இல்லைன்னு சொன்னால் அது தவறான, மிக மிக தவறான, உண்மைக்கு மாறான ஒரு கருத்து. நீ பிஜேபி பயத்தை எத்தனை நாளைக்கு காமிச்சு இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தோட தவறுகளை மறைச்சி அதை பற்றி பேச விடாமல் பண்ணுவேன். இதை நம்ம பேசணும், போன வாரம் பேசணும், என்சிஆர்பி ரெக்கார்டு, தலித்துகளுக்கு எதிரான கொடுமை நடக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு, கன்விக்ஷன் ரேட்டில் உத்தரப்பிரதேசத்துக்கு கீழே இருக்குன்னு எவனாவது ஒரு டிவி அதை டிபேட்டுக்கு எடுத்தானா? ரவிக்குமார் பேசினார் விசிகேல, நம்ம ரவி மட்டும்தான் பேசினார், ரவிக்குமார் மட்டும்தான் பேசினார், வேறு எவனாவது பேசினானா? இந்த கவர்னரோட பேட்டி மட்டமான பேட்டி, அபத்தமான பேட்டி. இட் ஷுட் பி டிஸ்மிஸ்ட் வித் அட்டர் கண்டெம்ப்ட்னுவாங்க. நம்ம அதை ஒதுக்கி தள்ளணும், அந்த பேட்டியை கண்டுக்கவே கூடாது. அதிமுக பலவீனம் அடைவது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தை நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த கவலையில் தான் நான் வந்து இவ்வளோ தூரமும் பேசுகிறேன். 2017-21 ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக திமுக இருந்தது. இன்றைக்கி அதில் ஒரு 10ல் 1 பங்கு கூட வந்து இன்றைக்கி அதிமுக இல்லையே. அப்போ இந்த இடத்துல வந்து கட்சியிலேருந்து ரைட்டு லெஃப்ட் சென்டர்னு வெளியில் போகிறான். அப்போ நீங்கள் இதை ரசிக்கிறீங்க. இதில் பிஜேபிக்கும் ஒரு ரோல் இருக்கும், திமுகவுக்கும் ஒரு ரோல் இருக்கும். அதெல்லாம் நான் மறுக்கலை. அதெல்லாம் யாருமே மறுக்கவும் முடியாது. என் மாதிரி ஒருத்தர் வந்தார்னா நடைமுறை அரசியலின் சூட்சுமங்கள் அவருக்கு கற்றுத்தரப்படும். டிவிகேக்கு ப்ளஸ் 100% டிவிகே ப்ளஸ். இதை தானே நான் திரும்ப சொல்கிறேன். முதல்லேருந்து சொன்னேன், மறுபடியும் நீங்கள் கேட்குறீங்க. இது கலைஞரோட மிகப்பெரிய பலம், தன்னுடைய பலவீனம் என்ன என்பதை அவர் உணர்ந்தது. தன்னுடையனா தனிப்பட்ட கலைஞர் இல்லை, திமுக. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது பார்த்துருப்பீங்க, தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் அதிமுகவின் மாஜி அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள். அவரோட இணைப்பு வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் அப்படின்னாலும் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது. புனித ஆட்சி அமையும் அப்படிங்கிறாரு. 2026 மக்கள் புரட்சியால் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க, எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்திருக்கிறவங்க உங்கள் பசங்க, பள்ளிக்கூடம், கல்லூரி யாராக இருந்தாலும் விஜய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு அவரே வந்து சொல்கிறாரு. ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் அவர். டக்குன்னு இந்த மாதிரி பேசுறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அதிமுகவில் 53 ஆண்டுகள் ஸ்தாபன உறுப்பினர். இன்றைக்கு விஜய் பக்கம் வந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கும் ஒரு பேக்கெட்டில் ஜெயலலிதா ஃபோட்டோ தான் வச்சுருக்காரு. அந்த கேள்வியே கேட்கப்பட்டது அவரிடம்.
எம்ஜிஆர், அதன் பிறகு ஜெயலலிதா, அதன் பிறகு ஓபிஎஸ் 2 மாதம், அப்புறம் 12 நாள் சசிகலா, அப்புறம் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் எடப்பாடி என்று அதிமுக யார் தலைவராக இருந்தாலும் விசுவாசமாக இருந்தவர். அவருடைய ஜாதகத்தில், அவருடைய ரத்தத்தில் தலைமைக்கு எதிராக கலக குரல் எழுப்பக்கூடிய இயல்பே கிடையாது. முதன்முறையாக கலக குரல் எழுப்பி வெளியே வந்திருக்கிறார். வெளியேற்றப்பட்டார் என்று விஜய் கட்சிக்கு வந்திருக்காரு. அவருடைய வருகை என்பது கண்டிப்பாக தாவேகாக்கு லாபம், நிச்சயமாக லாபம். செங்கோட்டையனுக்கு லாபமான்றது போக தான் தெரியும். மற்றபடி அவர் சொன்ன விஷயங்கள் விஜய்க்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கை பற்றி சொன்னதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கி தள்ள முடியாது. 10 பேரை பார்த்தா 7 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவான்றதும், குறிப்பாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜென்ஸி, உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் பசங்களை கேளுங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க, அதெல்லாம் உண்மை தான் என்னை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு ஓட்டாக மாறலாம், மாறாமல் போகலாம். அந்த ஃபேக்சுவலி அது கரெக்டுன்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு வந்த தகவல், இந்த ஏப்ரல் 11 அமித்ஷா அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியை அறிவித்த பிறகு 2 மாதங்கள் கழித்து என்று நினைக்கிறேன், நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சரை செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து அவருடைய அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார், அவருடைய ஆய்வறிக்கை ஒன்றை. அதில் அவர் சொன்னது என்னவென்றால், இந்த கூட்டணியால், பாஜக அதிமுக கூட்டணியால் மேற்கு மண்டலத்தில் எந்த லாபமும் 2 கட்சிக்கும் இல்லை. ஏனெனில் பெரிய அளவில் அதிமுக வாக்குகள் விஜய் பக்கம் நகர்ந்திருக்கின்றன என்று அப்பொழுதே ஒரு ஆய்வறிக்கை அவர் கொடுத்ததாக நான் நம்பத்தகுந்த நண்பரிடமிருந்து கேள்விப்பட்டேன். இது என்னுடைய மிக முக்கியமான, நான் மிகவும் நம்பக்கூடிய, கடந்த பல ஆண்டுகளாக நான் அறிந்த ஒரு நண்பரிடமிருந்து நான் கேள்விப்பட்டது. இப்படிப்பட்ட அறிக்கையை அவர் நிர்மலா சீதாராமனும் கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த கூட்டணியால் எந்த பலனும் இல்லை. ஏன்னா அதிமுக வாக்குகளில் அவர் சொல்கிறது மேற்கு மண்டலத்தை பற்றி மட்டும். நிச்சயமாக இது அந்த பக்கம் விஜய் பக்கம் நகர்ந்துருக்குது. தட் இஸ் ஏடிஎம்கே ஓட்ஸு as well as பிஜேபி ஓட்ஸு சேர்த்து தான் சொல்கிறாரு. ஓகே. ஆகவே இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், இந்த கூட்டணிக்குள்ளே நம்ம விஜயை கொண்டு வரணும். இதுதான் அவரோட எண்ணமாக இருந்திருக்கு. இது அப்பொழுதே அறியப்பட்ட தகவல், எனக்கு வந்த தகவல். ஓகே. இன்றைக்கு அவர் சொல்கிறது, விஜய்க்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு குறித்து அவர் பேசியது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேக்சுவலி கரெக்டுன்னு தான் நான் நம்புகிறேன். அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய கருத்தும் அதுதான். பெரிய அளவில் விஜய்க்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறது, குறிப்பாக மேற்கு மண்டலத்தில், கொங்கு மண்டலத்தில் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஓட்டா மாறும் மாறாதுன்றது வேற. ஜென்ஸி மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அபரிதமானது. அது ஓகே. பட் எந்த இடத்துலையும் மணி அவர்கள் அவர் ஆட்சி அமைப்பாருன்னு சொல்லல. 100%. அவர் புனித ஆட்சியை அமையும். வர நான் ஆல்வேஸ் சே வில் பி a disruptor. எஸ். அவர் ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட்டாக இருப்பார் வழி. அவர் எந்த இடத்துலையும் அவர் ஆட்சி அமைப்பார் என்று டே 1லேருந்து சொல்லலை. இந்த நிமிஷமும் சொல்கிறேன், அவர் ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. அவர் முதல் தேர்தலில் வெற்றி பெற்று எம்ஜிஆர் போல் ஆட்சி அமைப்பது என்பதெல்லாம் அறவே சாத்தியமற்றது என்று நான் நம்புகிறேன். பட் அவருக்கு கணிசமான அளவு வாக்குகளை உடைக்கப் போகிறார். அதிமுக ஓட்டையும் உடைக்க போகிறாரு, திமுக ஓட்டையும் உடைக்க போகிறாரு. மேற்கு மண்டலத்தில் பிஜேபி வலுவாக இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபி ஓட்டையும் அவர் உடைக்க போகிறார். இப்படி உடைக்கிறதால யாருக்கு லாபம் என்பது தான் இன்றைக்கி யூனிவர்சலாக இருக்கக்கூடிய $1 million கொஸ்டின். இதை தான் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஓகே. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே. இதில் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா, அவர் அதில் பேசும்போதே குறிப்பிட்டு சொல்கிறார், செங்கோட்டையன் அவர்களுடைய பேசும்போதே, நான் கெடுலாம் விதிக்கலை, நான் கெடு விதிச்செல்லாம் ஒன்றும் பண்ணலை, நிறைய பேர் அதை மிஸ்இன்டர்ப்ட் பண்ணிட்டாங்க, திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் அதை பண்ணார், அதை பண்ணால் இன்றைக்கி இந்த மாதிரி நான் வெளியில் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அவருடைய சட்டை பெயரை நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயலலிதா அம்மையாருடைய படத்தை தான் வச்சிருக்கிறாரு. அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது, தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஒரு ஏவன் குற்றவாளி, நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. அவர் படத்தை வச்சிருக்கிறவங்கள நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா தாவேகாவோட கிரெடிபிலிட்டி உடையாது. அருள், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்னும் அந்த கட்சி தவழுந்து இருக்குது, இன்னும் எந்திரிச்சு நிற்க கூட இல்லை. இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நீங்கள் இந்த நதிமூலம் ரிஷிமூலம்லாம் பார்த்துக்கிட்டுலாம் ஒரு கட்சியை இடப்பட முடியாது. ஜெயலலிதாவோட போய் கூட்டணி சேர்கிற கட்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் அவங்க ஊழலை அங்கீகரிக்கிறாங்க, அதிமுகவோட சேர்கிற கட்சிகள் எல்லாருமே ஊழலை அங்கீகரிக்காங்க நீங்கள் எடுத்துக்கவே முடியாது. அதுதான் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களை அத்தனை பேருமே குற்றவாளிகள் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பளித்து அவங்களும் சிறை தண்டனையை பூர்த்தி பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டாங்க. அப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னாலும் அவங்களுக்கும் அந்த நிலைமை. அவங்க இறந்து போனதால் வழக்கிலேருந்து அவர் விடுவிக்கப்பட்டதாக பொருள் கொள்ளப்படுது. ஆனால் அந்த மூல வழக்கே ஜெயலலிதா அரசு ஊழியர் என்பதால் தான் மற்றவங்களுக்கு தண்டனை கிடச்சிது. ஆமாம். அதனால் ஜெயலலிதா A1 அப்படின்னு சொல்கிறதுன்றது அவர் தான் இந்த ஊழல் வழக்கின் மூல குற்றவாளி என்பது சட்ட ரீதியாக அதுதான் கரெக்டான பொசிஷன்.
ஆனால் நீங்கள் நடைமுறை அரசியலில் அதை பேச முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து இறந்து போனவங்களை பற்றி, இந்திய மரபு என்பது இறந்து போனவங்களை பற்றி நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா வந்து அது உங்களுக்கு எதிராக திரும்ப. அதனால தான் திமுகவே இன்றைக்கி ஜெயலலிதா ஊழல் குற்றவாளின்னு சொல்ல மறுக்குது. ஓகே 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 அது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி. ஜெயலலிதா மறைஞ்சிட்டாங்க, அதிமுக அதுக்கு பிறகு திமுக அதுக்கு பிறகு 3 தேர்தல்களை சந்தித்து வெற்றி பெற்றது. 19, 21, 24 2 மக்களவைத் தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிச்சுது. அதிமுகவை தான் ஸ்டாலின் தாக்குறாரே ஒழிய ஜெயலலிதாவை வந்து ஊழல் குற்றவாளின்னு சொல்லலை. ஏன்னா அது மக்கள் மத்தியில் எதிர்மறையாக போகும். மறைந்த தலைவர்களை பற்றி பேசுறது, மறைந்த மனிதர்களை பற்றி பேசுவது என்பது இந்திய மரபுக்கு எதிரானது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு அந்த கேள்வி கேட்கப்பட்டது, நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தேன். அதை நீங்கள் ரொம்ப டீப்பெல்லாம் போய் பார்க்காதீங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுக்கு. அது அல்ல அரசியல். ஜெயலலிதா ஊழல்வாதியா இல்லையான்றது பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி வந்து அதிமுகவில் இருந்துட்டு விஜய் கட்சிக்கு போனவர் அங்கே எவ்வளோ நாள் தாக்கு பிடிப்பார், இவரால் யாருக்கு லாபம், யாரால் இவருக்கு லாபம்ன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. இது அதிமுகவில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்ன, நம்ம கவனிக்க வேண்டியது இது என்னென்னா, செங்கோட்டையன் விலகலால் அதிமுகவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, விஜய்க்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, அதிமுகவுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன, விஜய்க்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன, இதுதான் நம்ம பேசணும். விஜய்க்கு ஏற்படக்கூடிய லாபம் என்ன, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக நமக்கு வந்து ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். அதிமுகவுக்கு செங்கோட்டை அவர்கள் போனதை பற்றி அவங்களுடைய கட்சிக்காரர்கள்ட்ட பேசும்போது இது எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு கிடையாது, அவர் ஒன்றும் 54 தொகுதிகள் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தின் தளபதி எல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் ஒரு தொகுதியினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அவ்வளவுதான், இரட்டலை தான் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு செலுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையை அப்படிதான் டீல் பண்றாங்க. இது உண்மையிலேயே அதிமுகவுக்கு பின்னடைவா இல்லையா? நிச்சயமாக இது பின்னடைவு, மிகப்பெரிய பின்னடைவு. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எத்தனை தொகுதியில் அவர் பாதிப்பை ஏற்படுத்துகிறாரு என்னன்றதெல்லாம் ரெண்டாவது. ஓகே, பர்செப்ஷன் வைஸில் வந்து ஒரு செங்கோட்டையன் என்பவர் அதிமுகவின் முகம். இன்றைக்கி 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் போகும்போது கிடைக்காத கெட்ட பெயர், கிடைக்காத பாதிப்பு, தொண்டனுக்கு ஒரு மன வருத்தம் செங்கோட்டையன் போயிருக்கும்போது கிடைக்குது. அதிமுக தொண்டர்களோடு நெருங்கி பழகக்கூடியவர்களுக்கு இது தெரியும். அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் செங்கோட்டையனுடைய விலகலால் வருத்தப்படுகிறார்கள். நான் பேசி பார்த்த வரைக்குமே 2 தலைவர்கள் 3 தலைவர்களுக்கு மேலே முன்னாள் அமைச்சர்கள், அதில் ஒருவர் முன்னாள் அமைச்சர். இது தப்பு, எடப்பாடியார் செய்வது தப்பு. செங்கோட்டையன் வந்து வெளியில் போகிறார், இப்படி ஒவ்வொருத்தராக வெளியில் போகிறாங்க, கட்சி பலவீனப்பட்டு தான் நிற்குன்றாங்க. அவர் ஒரு 6 தொகுதியில் பாதிப்பு ஏற்படுத்தலாம், 10 தொகுதியில் பாதிப்பு ஏற்படுத்தலாம், ஒரு தொகுதியில் 500 ஓட்டை உடைக்கலாம், அவர் 1000 ஓட்டை உடைக்கலாம். ஆமாம், அடுத்த எலெக்ஷனில் 20 ஓட்டு 50 ஓட்டு 100 ஓட்டில் தோக்கிறது ஜெயிக்கிறது நடக்க போகுது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆட்களை சிறுதுளி பெருவெள்ளம், துரும்பும் பல்லு குத்த உதவும், நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இதை எல்லாரையும் வெளியில் விட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க கடைசியில்? உங்களுக்கு அதில் கிடைக்கக்கூடிய லாபன்றது என்ன? ஆகவே இது லாப நஷ்ட கணக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு இது வந்து சேதாரத்தை ஏற்படுத்தும். செங்கோட்டை அளவுன்னு கேட்குறேன். இல்லை வர எந்த அளவுக்கு வந்து, அதாவது வந்துங்க, இன்றைக்கி விஜயோட போகிறதால அவங்க சைபர் சீட்டு கூட வாங்கலாம். செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் விஜய் கட்சியில் நின்று சைபர் சீட்டு கூட வாங்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு அதிமுகவுக்கு வந்து அவங்க சேதாரத்தை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி. குவாண்டம் ஆஃப் டேமேஜ், சேதாரத்தின் வீச்சு எவ்வளோன்றீங்க, அது என்னால் இப்போ சொல்ல முடியல. ஆனால் வந்து நிச்சயமாக வந்து இதற்கான விலையை அதிமுக கொடுக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து வெறும் செங்கோட்டையினோட நிற்க போகிறது இல்லை. இப்போ ஓபிஎஸ், தினகரன், வைத்தியலிங்கம் இந்த டீமும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தேர் வெயிட்டிங் ஆன் த சைட் லைன்ஸ். அப்புறம் இன்னும் சில பேர் எடப்பாடியால் ஓரங்கட்டப்பட்டவங்க இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு 20 to 30 தொகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தினா கூட அது மறுபடியும் சொல்கிறேன் அவங்க தோற்றுருவாங்க. ஆனால் அதிமுகவோட வெற்றியை சிதைக்க முடியும். மறந்துடாதீங்க, 21 அமமுக 23 தொகுதியில் அதிமுகவை தோக்கடிச்சு திமுக ஜெயிச்சது காரணம் அந்த 23 தொகுதியில் அமமுகவோட ஓட்டு. 21 எலெக்ஷன் அது வந்து அவர் 10 சீட்டு கொடுன்னு அமித்ஷா சொன்னார். அதை மட்டும் அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து 2006 கலைஞர் 96 சீட்டு கிடச்சி 22 சீட்டு துண்டு வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ரன் பண்ண மாதிரி தான் திமுக நிலைமை வந்துடும். நிச்சயமாக அமமுகவோட அந்த 23 சீட்டு வந்து திமுக தனி மெஜாரிட்டி வாங்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அந்த மாதிரியான பாதிப்பு வரும். அதாவது அவுட்ரைட்டாக திமுக தோக்கணும்னு கூட அவசியம் இல்லை. தனி மெஜாரிட்டி இல்லாத 2006 நிலைமை வந்தாலே அது தாவேக்காக்கு ஒரு பெரிய வெற்றி. அதே மாதிரி அதிமுக இன்னொரு முறை ஆட்சி அமைக்க முடியாமல் போனாலும் வெற்றி. அவங்க ஆட்சிக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், தே வில் பி டிஸ்ரப்டர்ஸ், தே வில் பி ஸ்பாயில் ஸ்போர்ட்ஸ். இப்போ இந்த கண்ணோட்டத்தில் தான் இதை பார்க்கணும். அவர் எவ்வளோ ஜெயிப்பார், இவர் எவ்வளோ ஜெயிப்பார், அது அல்ல. அவர் கண்டிப்பாக செங்கோட்டையன் சேதாரத்தை அதிமுக ஏற்படுத்துவார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த குவாண்டம் ஆஃப் டேமேஜ், அந்த சேதாரத்தின் வீச்சு என்ன என்பது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு அளவீடு சொன்னீங்க இல்லையா, டிடிவி தினகரன் 23 தொகுதிகளில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாருப்பா 21 அப்படின்னீங்க. அது சட்டமன்ற தேர்தலில் அவர் வாங்கின வாக்கு சதவீதம்.
24 நம்ம லாஸ்ட் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா அவர் ஏற்கனவே வாங்கினதை விட ரொம்ப குறைவாக தான் வாங்கியிருக்கிறாருன்னு போது அவர் சரிவு நோக்கி போயிருக்கிறாரு. சரிவு நோக்கி போயிருக்கிற ஒரு கட்சியால் இவ்வளவு சதவீத பாதிப்பை ஏற்படுத்த முடியும். நம்ம எப்படி ஒரு அசம்ஷன்? அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். குவாண்டம் ஆஃப் டேமேஜை சொல்கிறது கஷ்டம். பட் தெர் வில் பி சம் டேமேஜ். ஏன்னா இது பழைய அதிமுக இல்லை. ஒன்று ஜெயலலிதா காலத்து அதிமுகவோ அல்லது 21 இருந்த அதிமுகவோ கிடையாது. இந்த 4 வருஷத்தில் இவங்களுக்கு எவ்வளோ டேமேஜாக இருக்குது. நீங்கள் 24 அமமுகவோட ஓட்டை சொல்கிறீங்க. சரி, 24 அதிமுகவோட ஓட்டு என்ன? வரலாறு காணாத தோல்விங்க. 20% தான் அவங்க ஓட்டு. 19.85 என்னமோ. தட் இஸ் 20%. வரலாறுலேயே அதிமுக 20% வந்தது கிடையாது. அது ஆல்வேஸ் அபவுட் 25+ ஆர் 28+ தான். 30+ குறைஞ்சது 28+. இன்னைக்கு நீங்கள் வந்து அதிமுகவோட நிலைமைன்றது பழைய அதிமுக கிடையாது. 20+ தான். ஓகே, இத்தனை பேர் வெளியில் போகிறாங்க. இதெல்லாம் பாதிப்பை நான் சொல்கிறேங்க. 1% போனால் கூட அது பாதிப்பு தான். 30 சீட் அடிக்கும். அமமுகவோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சதை வச்சு அவங்களால பாதிப்பை ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லாதீங்க. இன்னொன்று, இது செங்கோட்டையனோட நிற்க போகிறதில்ல. அதிமுகக்குள்ளே ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கு கதவுகள் திறக்கின்றன. அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்டு எங்கெங்கே போகிறது? நம்ம போனால் திமுக தான் போனோம், திமுக போக முடியாது, மனசு கொதிக்குது, வேறு வழியெல்லாம் போகலான்னு முடிவெடுத்து அங்கே ஃபுட்போர்டில் தொங்குறாங்க. எல்லாம் போய் ஆள் பிடிக்கிற வேலையில் தான் திமுக இறங்கி இருக்குது. செங்கோட்டையனை கூட நேற்று 2 நாளாக குத்தின் போகிறது தான் பார்த்தாங்க. அவர் எப்படி எஸ்கேப் ஆகிட்டார். இப்போ திமுக அதிமுகலேருந்து திமுக பிடிக்காதவன் மனம் வெதும்பி இருக்கவன் ஒரே ஆப்ஷன் திமுக தாங்க, எங்கே போகிறது தாவே அப்படின்ற தாவேக்கான்ற கதவு திறக்குது. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இதில் இருக்க டேமேஜஸ் அதுதான். அதாவது ஒரு 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 புத்திசாலியான ஒரு அரசியல் தலைமை இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் உருவாகாமல் தடுப்பாங்க. ஏன்னா தான் கட்சியில் எல்லாரையும் தன்னால் திருப்திப்படுத்த முடியாது. ஆமாம். அப்போ தான் கூட இருக்க அதிருப்தியாளர்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லாமல் பார்த்துக்கணும். உங்கள் எதிரிகளை பலப்படுத்தக்கூடாது. இவங்க எடப்பாடி பலப்படுத்திக்கிட்டே இருக்கார் இல்லைங்க. எல்லாரையும் இப்போ அனுப்பிட்டு என்ன பண்ண போகிறீங்க நான் கேட்குறேன். ஓபிஎஸ் போனார், வைத்திலிங்கம் போனார், டிடிவி முதல்லையே போயிட்டார், மனோஜ் பாண்டியம் போனார், அன்வர் ராஜா போனார், மைத்ரேயம் போனார், எல்லாரோட டாப்பாக இன்றைக்கி செங்கோட்டையும் போயிருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து டம்மி பேசி இவங்களால ஒரு லாபமும் நஷ்டம் இல்லைன்னு சொன்னால் அது தவறான, மிக மிக தவறான, உண்மைக்கு மாறான ஒரு கருத்து. பர்செப்ஷனில் வந்து நான் சொல்கிறேங்க, 3 முறை முதலமைச்சராக அந்த ஓபிஎஸ் வெளியில் போனப்போ வராத வருத்தம் சராசரி அதிமுக தொண்டனுக்கு செங்கோட்டையன் போகும்போது வருது. அதிமுகவின் முகம் அவர் விட்டுருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் கேட்குறேன், சசி தரூர் காங்கிரஸில் தினம் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் டீஸ் பண்ணுற மாதிரி நக்கல் பண்ணுறது சீன்ற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க தூக்கி வெளில போடலையே, கண்டுக்கவும் இல்லையே. அதான் சொன்னோம், தூக்கி வெளில போடல, கண்டுக்கவும் இல்லை, உள்ளேயே வச்சோம். ஏன் தெரியுமா? கட்சி பலவீனமாக இருக்குது. மாறா அவரை உள்ளேருந்து அவரை காலி பண்ணுற வேலையை செய்வாங்க. அவுட்ரைட்டாக அவரை சஸ்பெண்ட் பண்ணல, எக்ஸ்பெல் பண்ணல. இத்தனைக்கும் அவர் காங்கிரஸோட நேரடியாக மோதுறாரு, அத்வானியை புகழ்ந்து பேசுகிறாரு. ஒரு சராசரி காங்கிரஸ்காரனுக்கு ரத்தம் கொதிக்கும். பாபர் மசூதியை இடித்து இந்திய வரலாறில் வந்து சமூகத்தை இருகூறாக பிளந்தவர் அத்வானி. இன்றைக்கி மோடி பண்ணுறதுக்கான மூல வித்து அத்வானியோட அரசியல். ரத யாத்திரை போன இடம்லாம் ரத்த ஆறு ஓடிச்சு. அந்த அத்வானியை வந்து புகழ்ந்து பேசுகிறாரு. அந்த பாபர் மசூதி இன்சிடெண்ட்டை ஒன்றை மட்டும் வச்சு நம்ம இட போடக்கூடாதுன்ற இதை தெரிஞ்சு பேசுகிறாரு. எதை சொன்னால் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் கோவம் பொத்துக்குன்னு வருமோ அதை செய்கிறாரு. அவங்க தூக்கி போடல, கண்டுக்கவே இல்லை, சைலண்ட்டாக இருக்காங்க. சசி தரூரை காங்கிரஸ் எப்படி டீல் பண்ணுறதுன்றதை பார்த்து அதிருப்தியாளர்கள் எப்படி டீல் பண்ணணுன்றதை எடப்பாடி கற்றுக்கணும். எல்லாரையும் தூக்கி வெளியில் போட்டுக்கிட்டு இருந்தால் அஃப்கோர்ஸ் இதில் நல்லது கெட்டதுன்னு நான் எதுவும் சொல்ல வரல. நான் ஏற்கனவே சொன்னதான் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் ஒன். பட் நான் இதை பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம பல தடவை பேசணும், ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. எஸ், இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு சொன்னீங்க. இப்போது செங்கோட்டையனுடைய நீங்கள் கரெக்டாக லைன் சொன்னீங்க. எல்லாரும் திமுக போனாங்க, இவர் டிஃப்ரெண்ட்டாக டிவிக்கு சூஸ் பண்ணாருன்னு. இந்த இடத்துல தான் இப்போ என்ன செக் வைக்கிறாங்களோ, என்ன கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னா, பாஜக அல்லது திமுக இதில் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. எதிர்க்கட்சியான அதிமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற திட்டம் அவங்க 2 பேருக்குமே இருக்குது. பாஜகவுக்கு அதிமுக இடத்த பிடிக்கணும், திமுகவுக்கு எப்படியாவது விஜய் அதிமுக கூட்டணிக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னா செங்கோட்டையன் அவங்க போட்டால் போதும், கண்டிப்பாக அலையன்ஸ் அமையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குன்றாங்க. இந்த தியரி மேலே உங்கள் பார்வை? இது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இருந்தால் அதில் ஒன்றும் ஆச்சரியமும் இல்லை, அதில் ஒன்றும் தப்பும் கிடையாது. தட் இஸ் பாலிடிக்ஸ். எதிர்கட்சிகளை உடைக்கிறது, எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துவது, தொடர்ந்து எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துறது, எதிரிகள் ஒன்று சேராமல் தடுப்பது, தன் கட்சிக்குள்ளே எல்லாரும் சேர்த்துக்கிறது, இதெல்லாம் எல்லாரும் கையாளக்கூடிய ஒரு முறை. இதுதான் அரசியல்ன்றது. இது உண்மைன்றது ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கிட்டால் வாட் இஸ் ராங்?
இதில் பேசுறதுக்கு புலம்பலுக்கு என்ன அவசியம் வந்தது? அது உண்மைன்னா நான் எடுத்துக்கிறேன் ஃபேஸ் வேல்யூ. வாட்ஸ் ராங் இன் இட்? ஸோ வாட்? அதுதானே அரசியல். இது குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாமல் அவன் தூண்டிட்டான் இவன் தூண்டிட்டான். முதல்ல உனக்கு பிடிக்காத அரசியல் முடிவை ஒருத்தன் எடுக்கும்போது அதை வந்து இன்னொருத்தன் சொல்லி தான் அவன் எடுத்தான்னு சொல்கிறதே அறிவு நேர்மை இல்லாத வேலை. பிஜேபி சொல்லிட்டான், ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டான். தமிழ்நாட்டில் 3 நாள் எவனுக்காவது மலச்சிக்கல்னா கூட பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் காரணம் தான் சொல்கிறாங்க. இது அறிவு கட்டத்தனம். இது அறிவு கட்டத்தனம். நீ இப்படிலாம் பேசினா வளருவான். டூ மச் ஆஃப் எனிதிங் அகெயின்ஸ்ட் வில் கோ இன் தேர் ஃபேவர்வாங்க. சும்மா எதையாவது ஒன்றை போட்டு நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கான். ஃபாசிச பாஜக. என்னடா பாஜக வந்தால் என்னடா அப்படின்னு கேட்பான். நீ தான் ஓகேமாவன் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுற, தேனும் பாலுமா இங்கே ஓடுது. அந்த கேள்வி வரும்ல. ஜென் ஜியை பற்றி கவலைப்படுறீங்களா? அடுத்த தலைமுறையை பற்றி அந்த அரசியல்வாதிகள் கவலைப்பட்டாங்கன்னா, குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் கவலைப்பட்டாங்கன்னா, எல்லாத்துக்கும் பிஜேபின்னு புலம்ப மாட்டாங்க. நீ பிஜேபி பயத்தை எத்தனை நாளைக்கு காமிச்சு இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தோட தவறுகளை மறைச்சு அதை பற்றி பேச விடாமல் பண்ணுவேன். இதை நம்ம பேசணும், போன வாரம் பேசணும். என்சிஆர்பி ரெக்கார்டு, தலித்துகளுக்கு எதிரான கொடுமை நடக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு, கன்விக்ஷன் ரேட்டில் உத்தரப்பிரதேசத்துக்கு கீழே இருக்குன்னு. எவனாவது ஒரு டிவி அதை டிபேட்டுக்கு எடுத்தானா? ரவிக்குமார் பேசினார் விசிகேல. நம்ம ரவி மட்டும்தான் பேசினார். ரவிக்குமார் மட்டும்தான் பேசினார். வேற எவனாவது பேசினானா? வேற எந்த கூட்டணி கட்சிக்கு ஜால்ரா போடுறாங்கல்ல? இன்னைக்கு விஜய் போய் செங்கோட்டையன் விஜய் கட்சியில் சேர்றதுக்கு வயிற்றுல வாயில் அடிச்சுன்னு கத்துறாங்கல்ல திமுக கூட்டணியில் இருக்கவங்க. யாராவது வாயை திறந்து பேசினாங்களா? இந்த கவர்னர் எதையோ பேசினார்னு புலம்பின்னு இருக்காரு. கவர்னர் வளர்றாரு, அதை இக்னோர் பண்ணிட்டு போகணும். அந்த டிவிக்கு கவர்னர் பேட்டி கொடுத்தாருன்றது நீங்கள் கொடுக்குற எதிர்வினையால் தான் மக்களுக்கு தெரியுது. இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. முட்டாளுக்கு வந்து இப்படி தான் முட்டாளோட, அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. முட்டாளுக்கு 30 இடத்துல ஏதோ இருக்குன்னுவாங்க. அந்த கதை தான் இது. கவர்னர் எங்கேயோ ஒரு எப்படி எதிர்மறை அரசியலில் இந்த திமுகவும் அந்த தோழமை கட்சிகளும் இருக்கின்றன. அந்த கவர்னரோட பேட்டி மட்டமான பேட்டி, அபத்தமான பேட்டி. இட் ஷுட் பி டிஸ்மிஸ் வித் அட்டர் கண்டெம்ப்ட்னுவாங்க. நம்ம அதை ஒதுக்கி தள்ளணும். அந்த பேட்டியை கண்டுக்கவே கூடாது. நீ என்ன அதுவும் அந்த டிவி வந்து யாருமே பார்க்காத டிவி. யாருடைய டிவி? அந்த சிந்தனை உள்ளவர்களே பார்க்காத டிவி. அந்த சிந்தனை உள்ளவன் பார்த்தா கூட, நம்ம இப்போ ஒரு ஆர்னாப் கோஸ்வாமி ரிப்பப்ளிக் டிவினா அட்லீஸ்ட் ரைட் விங்கர்ஸ் அதை பார்க்குறான், ஃபுல்ஃப்ளெட்ஜாக பார்க்குறான். வியூவர்ஷிப் மில்லியன்ஸில் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் அது பர்டிகுலர் டிவி அதை எவனுமே பார்க்கறதில்ல. அந்த சிந்தனை உள்ளவர்களும் வலதுசாரிகளும் கூட, பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க கூட அதை பெரிய அளவில் பார்க்கறதில்ல. அந்த டிவிக்கு கவர்னர் கொடுத்த பேட்டிக்கு நீங்கள் எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்து ரியாக்ஷன் கொடுக்கணும், அதை தேடி போய் பார்க்குறான். ஏன்னா அறிவு இருக்கா இவங்களுக்கு? நான் கேட்குறேன். அப்போ நீ எல்லாத்தையும் பிஜேபி விஜய் திரும்ப போய் விசிக்கு நம்முடைய செங்கோட்டையன் போய் டிவிகேல சேர்ந்துட்டா உடனே ஆர்எஸ்எஸ் பாஜக தான் வளர்த்து வச்சுன்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுகிறாங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி டச்சில் தானே இருந்தார் செங்கோட்டையன். நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு வராரு. நான் டெல்லிக்கு போய் ராமர் கோவிலுக்கு போய்ட்டு அமித்ஷா பார்த்துட்டு வந்தாரு. சொல்லவே கூடாதா? அப்போ இல்லைங்க, பார்க்கறதாலே வந்து ஒருத்தனுக்கு சொந்த புத்தி இல்லை நீ முடிவு பண்ணுவியா? எங்க பிஜேபி போய் பாக்குறீங்க? எங்க எது நடந்தாலும் பிஜேபின்னு சொல்றதுன்றத ஒரு 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 நான் சொல்றேன் கடைந்தெடுத்த முட்டாள்தனம். நீ வந்து அதன் மூலமா வந்து பிஜேபியோட தீவிரத்தன்மையை குறைக்கிற. எல்லாத்துக்கும் பிஜேபின்னு போது அப்ப இந்த முடிவு எடுக்கிறவன் எல்லாரும் முட்டாளா? எல்லாரும் பிஜேபி இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. நிர்மலா சீதாராமனோட பேசுறதால செங்கோட்டையன் சங்கி கிடையாது. பிஜேபிக்குள்ளேயே இருக்கவனும் எல்லாரும் சங்கி கிடையாது. பிஜேபி கூட்டணி கட்சியில் இருக்கவங்கலாம் சத்தியமாக சங்கி கிடையாது. அது தேர்தல் காலத்து நெருக்கடி அவங்களுக்கு. நீ காங்கிரஸ் இடதுசாரிகளோட ஒரு வலிமையான கூட்டணி இருக்கும்போது அவன் எங்கே போவான்? அவன் பிஜேபியோட, அதிமுக பிஜேபியோட போகிறான். அவனுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. இங்கே திமுகன்ற அரசாங்கத்தை எதிர்கொள்ளணும்னா அவனுக்கு மத்திய சர்க்காரோட பாதுகாப்பு தேவைப்படுது. இந்த புரிதல் இல்லாமல் வந்து உங்களை எதிர்க்கிறவங்கள கூட்டணியில் தேர்தல் கூட்டணி வச்சுக்கிறான்றதுக்காக சங்கி நீ தான் நீ சங்கியை வளர்க்குற. இன்றைக்கி திருமாவோட ட்வீட்டு, வன்னியரசோட ட்வீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செங்கோட்டையன் வந்து பிஜேபி கைக்கூலி. இதெல்லாம் ரொம்ப தப்பான அபத்தமான எண்ணம். இது மூலமாக நீங்கள் பிஜேபியை வளர்க்குறீங்க. அப்படி இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆகவே உங்கள் கேள்விக்கான பதில் வருவோம். நீங்கள் இவங்க ஜெயலலிதா விஷயம், இது வந்து நதி மூலம் ரிஷி மூலம்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்படிலாம் நீங்கள் பார்த்து எதுவும் ஆக போகிறது கிடையாது. இது பாருங்கள், இது ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ். சும்மா இந்த பிஜேபி ஃபாசிச பிஜேபின்னு சொல்லி ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது. இங்கே ஒரு 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. இங்கே நல்லது கெட்டது நடக்குது. அதுக்கு பதில் சொல்லிட்டான்னா பதில் சொல்ல முடியாமல் ஃபாசிச பாஜகன்னா மக்கள் நிராகரிச்சுட்டு போயிடுவாங்க. வந்துட்டு போட்டுட்டா பாஜகனா ரொம்ப ஒருத்தனை பயமுறுத்தினா வரட்டும்னு. அதிமுகவோட பாதிப்பு எப்படி இருக்கும்? அதிமுக எப்படி கையாண்டிருக்க வேலை? அதிமுக அப்படிங்கிறத சொல்றேன்.
அதாவதுங்க நிச்சயமாக ஏடிஎம்கேக்கு ஒரு சேதாரம் இருக்குங்க. அது எந்த அளவுக்கான சேதாரன்றதெல்லாம் இப்போ குவான்டிஃபை பண்ண முடியாது. பட் இட்ஸ் அ லாஸ் ஃபார் டிஎம்கே. செங்கோட்டையன் வந்து அதிமுகவோட முகங்க. அவங்க அவரை இழந்திருக்கக்கூடாது. தட் டூ வென் யூ ஆர் டவுன் அண்ட் அண்டர்னுவாங்க. நீங்கள் படுதோல்விக்கு மேலே படுதோல்வியை சந்திச்சிருக்கும் போது, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தோல்வியை தவிர நீங்கள் எதுவுமே சந்திக்கலை. 2 மக்களவைத் தேர்தல்கள், ஒரு சட்டமன்ற தேர்தல், பல ஆயிரக்கணக்கான உள்ளாட்சி தொகுதிகளில் தோல்வி. இந்த நேரத்தில் வந்து சிந்தாமல் சிதறாமல் எல்லாரையும் அரவணைச்சு போக வேண்டிய நேரத்தில் எவனா வெளில போட்டுன்றதும் தூக்கி அடிக்கிறதும் ஜெயலலிதா பண்ணலையே. எப்படி தன்னை கடுமையாக விமர்சித்தவங்களை கூட அவங்க கூட வச்சுக்கிட்டாங்களே. முத்துசாமி வெளியில் போகிறாரு கருணாநிதி கவர்மெண்ட்டில் 2008 போது தான் கைப்பட கடிதம் எழுதினாங்க, போவாதீங்கன்னு. ஜெயலலிதா இயல்புக்கே மாறா. ஏன்னா அந்தளவு நெருக்கடி நம்ம அதிகாரத்தில் இல்லை. அதான் நான் சொன்னேன், இப்போ சசி தரூரை காங்கிரஸ் எப்படி டீல் பண்ணுறதுன்றதை பார்த்து எடப்பாடி கற்றுக்கணும். ஓகே. அப்போ அவருக்கு திரும்ப ஆட்சிக்கு வரதில் அது விருப்பம் இல்லை, பெரிய அளவில் ஆர்வம் இல்லைன்னு காமிக்குது. போனால் போட்டும், எதிர்கட்சியாக ஒரு 40 சீட்டு ஜெயிப்போம், 50 சீட்டு, அதை வச்சு வண்டியை ஓட்டலான்னு பார்க்குறாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ எல்லாருமே சேர்ந்து அப்போ திமுக வெற்றிக்காக உழைக்கிறாங்களா, பாடுபடுறாங்க? இல்லை, அப்படி கான்ஸ்பிரசி தியரிக்குள்ளெல்லாம் போகாதீங்க, அது முட்டாள்தனமானது. எல்லாரும் வந்து இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, அதிமுக பலவீனப்படுத்துவாங்கன்றீங்க, டிவிக்கே ஜெயிக்க முடியாதுங்கிறீங்க. ஜெயிக்கிறது இருக்கிறது திமுக மட்டும் தான் சார். ஏங்க இது திமுக லாபம்ன்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்க. பட் அது வந்து கான்ஸ்பிரசி தியரியாக அதை ஃப்ளோட் பண்ணாதீங்க, அது முட்டாள்தனமானது. இவங்க எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறாங்கன்றது அது ஒரு விமர்சனமாக இருக்கலாமே ஒழிய அது ஒரு தியரியாக வைக்க விமர்சனமாக தான் வைக்கிறேன். அது இயல்புங்க. இப்போ இவங்களுக்கு என்ன வருது, தான் கையில் கட்சி இருக்கணும், அதிகாரம் வராட்டியும் போட்டுன்னு பரவாயில்லன்றாங்க. எடப்பாடியோட ஸ்டாண்டு. முத்துசாமி மாதிரி ஒரு லீடர் ஈரோடுலேருந்து போகும்போது செங்கோட்டையனோட கொடுத்த இம்சை தாங்காமல் முத்துசாமி ஓடுறாரு 2008. அவர் எப்பயுமே ஜெயலலிதா அதிகாரத்தில் இல்லைன்னா வெளியில் ஓடுவார், அதிகாரத்துக்கு வந்தால் மறுபடியும் உள்ளே வருவார். அப்போ அந்த அம்மா கைப்பட எழுதுனாங்க. அதில் முத்துசாமி போனது முக்கியம் இல்லை, யாருக்கிட்டையும் இறங்கி போகாத ஜெயலலிதா கைப்பட கடிதம் எழுதுனாங்க, போவாதீங்கன்னு. தேவை வந்தது. அப்படி தானே இருக்கணும். ஆனால் இன்றைக்கி யார் வேணா நீங்கள் போகலான்னா அப்போ என்ன நீங்கள் கட்சி நடத்துறீங்க? நான் இப்பயும் சொல்கிறேன், இது நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாது. ஓகே. என்னுடைய ஒரே கன்சர்ன் என்னென்னா, என்னுடைய ஒரே கவலை, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பலவீனம் அடைவது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. நம்பர் 1. நம்பர் 2, அதிமுக பலவீனம் அடையும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும். அதை யார் இட்டு நிரப்போனா, வலதுசாரிகள் பிஜேபி இட்டு நிரப்போம், தாவேக்கா இட்டு நிரப்புனா நல்லது. அது எந்த அளவுக்கு வந்து இட்டு நிரப்புன்றது சொல்ல முடியல. அந்த இடத்த பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கிறதால அவங்க அந்த ஓரளவாக அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துன்னா தமிழ்நாட்டுக்கு கேடு. அதிமுக பலவீனம் அடைவது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தை நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த கவலையில் தான் நான் வந்து இவ்வளோ தூரமும் பேசுகிறேன். 2017-21 ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக திமுக இருந்தது. இன்றைக்கி அதில் ஒரு 10ல் 1 பங்கு கூட வந்து இன்றைக்கி அதிமுக இல்லையே. அப்போ இந்த இடத்துல வந்து கட்சியிலேருந்து ரைட்டு லெஃப்ட் சென்டர்னு வெளியில் போகிறான். அப்போ நீங்கள் இதை ரசிக்கிறீங்க. இதில் பிஜேபிக்கும் ஒரு ரோல் இருக்கும், திமுகவுக்கும் ஒரு ரோல் இருக்கும். அதெல்லாம் நான் மறுக்கலை. அதெல்லாம் யாருமே மறுக்கவும் முடியாது. அதை யாரும் அந்த தியரியை வந்து ஏற்றுக்கவும் முடியாது. அதெல்லாம் இருந்ததுன்னா அதில் ஆச்சரியப்படுவோம். தட் இஸ் பாலிடிக்ஸ், அதான் அரசியல். அப்புறம் நம்ம அதில் ஒன்றுமே ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அதை வச்சுலாம் நீங்கள் பேச முடியாது சார். இதில் நீங்கள் அதிமுக சைடை பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ தாவேக்கா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்னன்னா, எப்போதுமே கதவுகளை திறக்காத திரு விஜய், தாவேக்காவின் பனையூர் கதவுகள் திடீர்னு செங்கோட்டையனுக்காக திறகுது. இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் ஆளாக விஜய் தான் வராரு. விஜய் வந்த பிறகு தான் மற்றவங்களாம் வந்து வராங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயிடம் மாற்றமும் தாவேக்காவிடம் ஒரு மாற்றமும் நீங்களால் அப்சர்வ் பண்ண முடியுதா? இல்லை, வெளிப்பார்வைக்கு பார்த்தா ஏதோ மாற்றம் இருக்குன்றது கண்டிப்பாக தெரியுது. உதாரணத்துக்கு அவருடைய ஸ்பீச் கூட, அந்த பொதுக்குழுவில் ஸ்பீச் கூட ஒரு மாற்றத்தின் அடையாளம் தான், அதிலெல்லாம் சந்தேகமே கிடையாது. பட் நடைமுறையில் அடுத்து இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு. அவருடைய அரசியலில் இருக்க பிழைகள், சுணக்கங்கள் வந்து மாறும்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக மாறும். வரும் நாட்கள் அந்த சுணக்கங்கள் மாறும்னு எனக்கு தோணுது. செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தர் வந்தார்னா நடைமுறை அரசியலின் சூட்சுமங்கள் அவருக்கு கற்றுத்தரப்படும். டிவிகேக்கு ப்ளஸ் 100% டிவிகே ப்ளஸ். இதை தானே நான் திரும்ப சொல்கிறேன். முதல்லேருந்து சொன்னேன், மறுபடியும் நீங்கள் கேட்குறீங்க. இது செங்கோட்டையனோட வருகை டிவிகேக்கு ப்ளஸ். செங்கோட்டையனுக்கு இது ப்ளஸ்ஸாக மைனஸான்றது போக போக தான் தெரியும். நிச்சயமாக செங்கோட்டையன் மாதிரியான ஒரு அரசியல் தலைவர் டிவிகேக்கு போவது அரசியல் ரீதியான முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் தாவேக்காக்கு பெரிய உதவியாக இருக்கும். இன்றைக்கி அவங்களுக்கு தேவை அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதியின் தலைமை நடைமுறையில். அது விஜயால் கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் புதுசு. அப்போ அந்த இடத்த வந்து செங்கோட்டையன் இட்டு நிரப்புவார். இன்னொன்று, அவர் வந்து விஜயோட ஈகோ ஹர்ட் பண்ணாமலும் அவருக்கு நடந்துக்க முடியும். ஏன்னா இதை விட பெரிய ஈகோ சென்ட்ரிக்காக இருந்த ஜெயலலிதா கிட்டேயே அவர் ஊழியம் பார்த்தவர் 29 ஆண்டுகள். அதனால் வந்து விஜயோட ஆக்சுவல் ஸ்வாட், ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, SWAT, ஆமாம், அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே அவருக்கு தெரியும். 100% தெரியும். விஜய் மாதிரியான ஒரு ஆளுமையை
ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமைக்கிட்டேயே, காம்ப்ளிகேட்டட் ஆளுமை ஜெயலலிதா, அவங்கக்கிட்டேயே ஃபங்க்ஷன் பண்ண செங்கோட்டையனால் ஈஸியாக வந்து விஜய் ஹேண்டில் பண்ண முடியும். விஜய் செங்கோட்டையனை கைவிட மாட்டார். எத்தனையோ பேர் அங்கே போகிறதுக்கு காத்து கிடக்குறாங்க பல கட்சிகள். ஆனால் அவர் விஜயை தேர்ந்தெடுத்தது சரியான சாய்ஸ் தான். மற்றதெல்லாம் அது எப்படி போகணும் இப்போ நம்ம சொல்ல முடியாதுங்க. இவர்கள் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு ஒரு இடத்துலையும் நான் சொல்லலை. பட் இவங்க கண்டிப்பாக ஒரு டிஸ்ரப்டராக இருப்பாங்க. ஒருவேளை தோத்தாலும் இவங்க ஏற்கனவே திமுக ஏற்படுத்தியிருக்க பயம், கொடுத்துருக்கக்கூடிய கிலி வந்து பெரிய அளவில் இருக்குது. இல்லை, திமுகவுக்கு ரெட் அலர்ட்னு தான் பேசுறாரு அருண்ராஜ். தாவேகா வச்சு தான் அருண்ராஜ் அதிமுக குறித்து பேசல, எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசல. இந்த திமுகவுக்கு ரெட் அலர்ட்டுங்கிறாருல, எங்க இருந்து திமுக ரெட் அலர்ட்டா மாறும்? ஆமாங்க, இப்போ திமுக வந்து விஜயை வந்து ஓரம் கட்டிடலாம், லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிடலான்னு ஒரு எண்ணம் இருந்தது. விஜய்க்கு என்ன தான் செல்வாக்கு இருந்தாலும் நடைமுறை அரசியல் தெரியல. குறிப்பாக கரூர் இன்சிடென்ட் பிறகுலாம் விஜய் சீன்லேயே காணாமல் போனார். மக்கள் கருத்து விஜய்க்கு எதிராக திரும்புதுன்னு திமுக எதிர்பார்த்தது. ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு விஜயோட செல்வாக்கு கூடியிருக்க வழிய குறையில, மாறா வந்து திமுக தான் அது ஒரு செட்பேக்கு. இன்னொன்று, தேர்தல் காலத்தில் செங்கோட்டையன் இல்லாமல் அந்த டீம், இப்போ விஜய்கிட்ட இருக்க அந்த டீம், அரசியல் அனுபவம் இல்லாத டீம் எலெக்ஷனுக்கு போச்சுன்னா அவங்களை ஹேண்டில் பண்ணுறது ஈஸின்னு இவங்க நினச்சாங்க. இப்போ விஜயோட பிழைகள், தாவேகாவோட குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் கூடிய வரைக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு டஃப் பொலிட்டிக்கல் ஃபைட்டை அவங்களால கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வந்து கண்டிப்பாக ரெட் அலர்ட்டுன்னு அருண்ராஜ் சொன்னதை நான் வந்து முழுவதும் ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை. ஐ கேன் சே ரெட் அலர்ட்டாக வேணால் இல்லாமல் இருக்கலாம். இட்ஸ் சம் சார்ட் ஆஃப் ஒரிசம் டெவலப்மெண்ட் ஃபார் டிஎம்கே. ஏன்னா விஜய் வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை, விஜயோட கட்சியை பொலிட்டிசைஸ் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. திமுக மாதிரி ஒரு ராட்சச எந்திரத்துக்கு முன்னால் தட்டு பவரில் இருக்கும்போது புது பிளேயர்ஸும் அவங்க போட்டு மிதிப்பாங்க, ரூத்லெஸ்ஸாக அடிப்பாங்க அப்படின்னு கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க. இன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட் வந்து லான்ச் ஆகும். ஏங்க நான் சொல்கிறேங்க, ஒரு 30 தொகுதியில் வந்து திமுக வெற்றி அவங்க சதிக்கிறாங்கனாலே முடிஞ்சு போச்சுங்க. நீங்கள் வந்து அவங்க அவுட்ரைட்டாக தோற்று வெளியில் போகணுன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி தனியாக 130 சீட்டு 135 சீட்டு திமுக வச்சுருக்குது. 118 வாங்கினா தான் சிம்பிள் மெஜாரிட்டி. கலைஞர் ஜெயிச்சா மாதிரி 2006 ஜெயிச்சா மாதிரி 96 சீட்டு அல்லது 100 சீட்டு கன்ஃபைன் ஆகுது. கீழே 20 சீட்டு துண்டு விழுது தனியாக திமுகவுக்கு. கூட்டணியெல்லாம் சேர்ந்தால் தான் 100 சீட்னு வச்சுக்கோங்க. இப்போ திமுக கூட்டணி சேர்ந்து 130, தனியாக திமுகவுக்கு 98 99, லெஸ் தேன் 100ன்னு வச்சுக்கோங்க. அதுவே தாவேகாக்கு வெற்றி, பிஜேபிக்கு வெற்றிங்க. ஏன்னா டிஎம்கே வில் பி ஃபோர்ஸ் டு கோ ஃபார் அ கொலிஷன் கவர்மெண்ட். கலைஞர் அப்போ நடத்துகிற மாதிரி எல்லாம் வெளியிலேருந்து நடத்த முடியாது, சத்தியமாக முடியாது. அந்த இடத்துல பிஜேபி விளையாடுவான். ஓகே, புரிஞ்சுக்கோங்க நீங்கள். அது வந்து அவுட்ரைட் டிஃபீட் டிஎம்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிஎம்கேவோட ஸ்ட்ரென்த்தை வந்து மினிமைஸ் பண்ணாங்கனாலே அது அவங்களுக்கு வெற்றி. அதுதான் அவங்க எய்மும். நீ 118 வாங்கக்கூடாது. ஈவன் இஃப் யூ கெட் 117 யூ ஆர் வல்னரபிள். 100 சீட்டு கீழே நீங்கள் போகிறீங்க, கூட்டணி எல்லாம் சேர்ந்து 130, எதிர் சைடில் 104 சீட்டு வருது. இட்ஸ் அ பிக் விக்ட்ரி ஃபார் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே. தாவேகாவுக்கு ஒரு 10 சீட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சாம்பிள் 5 சீட்டு வரட்டுங்க தாவேகாவுக்கு. ஆனால் டிஎம்கேக்கு மெஜாரிட்டி இல்லாமல் பண்ணிடுறாங்க. அலையன்ஸுக்கு தான் மெஜாரிட்டி. கந்தரகோலம் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹங் அசம்பிளி வர வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஒரு முடிவுக்கு வரலாமான்னு சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் எப்போதுமே வந்து எண்ட் ஆஃப் த டே தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு 4 மணி போட்டியாக இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா சில பேர் சொன்னாங்க தாவேகா மேபி ஏதாவது ஒரு எட்ஜில் வந்து இந்த அலையன்ஸில் கூட ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னாங்க. இன்னைக்கு அதுக்கும் வாய்ப்பு உறுதியாக மூடிடலாமா? அது முடிஞ்சு போச்சு. இந்த டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு அதிமுக தாவேகா கூட்டணி இல்லை இல்லை இல்லை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது வந்து பேட் நியூஸ் ஃபார் ஏடிஎம்கே மோர் தேன் டிஎம்கே. ஓகே, ஏன்னா அவர் என்ன சொன்னார், நம்ம பேசியிருக்கோம், பலவீனமாக இருக்கலாம், பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. கொடி பறக்குது பாரு, பிள்ளையார் சுழி, அப்புறம் வெளிப்படையாக வந்து ஆர்பி உதயகுமார் விஜய் எங்கள் கட்சிக்கு வரணும், பவன் கல்யாண் மாடல்னாரு. இதை விட நீங்கள் கீழே இறங்கி போகணுமா சொல்லுங்கள்? பவன் கல்யாண் மாடல்னா என்ன? முதலமைச்சர் கூட்டணி ஆட்சி பவன் கல்யாண் மாடல்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் செங்கோட்டையன் போய் சேர்ந்த பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்கணுவீங்களா? எத்தனை தடவை நயினார் நாகேந்திரன் விஜய் இங்கே வரணுன்னாரு. அப்போ உங்கள் பலவீனத்தை நீங்கள் 2 பேரும் போட்டி போட்டுட்டு வெளிப்படுத்துனீங்க. குறிப்பாக அதிமுக. பவன் கல்யாண் மாடல்னு சொன்ன உதயகுமாரை கண்டித்து எடப்பாடி பேசினாரா? தம்பிதுரை பேசினாரா? யாராவது ஏடிஎம்கேல பேசினாங்களா? அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் காத்து கிடந்தீங்க, வழிமேல் விழி வைத்து காத்திருந்தீர்கள். இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்கள். செங்கோட்டையும் தாவேக்காவுக்கு போன பிறகு கண்டிப்பாக அதிமுக தாவேக்கா கூட்டணி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் 99.99% இல்லவே இல்லை. விஜய் அதிமுகவை தான் குறி வைக்கிறார்ன்றது தெளிவாக தெரியுது. செங்கோட்டையனோட வருகைக்கு பிறகு தாவேக்கா சத்தியம்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பாக
99 விழுக்காடு அந்த பக்கம் விஜயோட ஏடிஎம்கேட போக வாய்ப்பு இல்லை. செங்கோட்டையனோட இணைவு அப்படிங்கிறது மற்றவர்களுக்கான வாயிற் கதவை இன்னும் கொஞ்சம் திறந்திருக்கா எடுத்துக்கலாம். 100%. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ கூட நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து ஜாயின் பண்ணலான்ற, அதாவது நேரடியாக தாவேக்கால வராங்களோ இல்லையோ அவர்கள உருவாக்கக்கூடிய ஒரு கட்சி தாவேக்காவோட அலைன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டாக்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு ஸ்மூத்தன் பண்ண முடியும் செங்கோட்டையினால். நேரடியாக எல்லாரையும் திமுக இன்னைக்கு எல்லாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு திமுக சேர்த்துக்கிறாங்கல்ல எல்லா கட்சியிலேருந்தும், அந்த மாதிரி விஜய் சேர்த்துக்க மாட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் அலைன்ஸ் போக வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்பாட்டில் தான் செங்கோட்டையனோட அனுபவம் வந்து அவங்களுக்கு பேசி தாவேக்காவோட பலவீனம் இன்னைக்கு என்ன, அனுபவமின்மை. தட் டு எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் அந்த வெற்றிடத்தை இன்னைக்கு செங்கோட்டையன் இட்டு நிரப்பியிருக்காரு. அதை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கவனிக்க வேண்டியது இதுதான். எனக்கு என்னன்னா அது மெர்ச்சாகுமான்னு கேட்கல. ஒரு 17 வயசு பையன் தளபதின்னு கத்தும் போது ஒரு 75 வயசு ஒரு ஆள் வந்து அதை டேக்கிள் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் ப்ராக்டிக்கலா. இல்லை நீங்கள் ரொம்ப சரியான இடத்த தான் தொடுறீங்க. ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 75 வயது அனுபவம் உள்ள மனிதருக்கு ஈகோ சென்ட்ரிக்காக இருக்கவங்கள எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். அவர் ஜெயலலிதா கிட்ட 29 வருஷம் ஒர்க் பண்ணவர். ரெண்டாவது, தாவேக்காவுடைய வாக்கு வங்கியோட உளவியல் அவருக்கு நல்லா தெரியும். அவரை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவருக்கு பேச தெரியாது. இஸ் நாட் அன் ஆரேட்டர், பட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் லிசனர். இஸ் அ வெரி பவர்ஃபுல் பாலிட்டிஷியன். அதாவது அவர் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். 17 வயசு பையன் தாவேக்கா விஜய் விஜய் விஜய்ன்றான்ல, அவனை எப்படி டீல் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். யார் மூலமாக டீல் பண்ணணும்னு தெரியும். இன்றைக்கி அவனை டீல் பண்ணுறது விஜயால் முடியுது. விஜயாலே முடியல, அந்த கட்சியால் முடியல. அவனை எப்படி டீல் பண்ணணும்னு அவர் சொல்லிக் கொடுப்பார். அது ஒரு சிக்கலாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா எப்போ தான் பலவீனத்தை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டானோ அவன் அப்பொழுதே பலசாலியாக மாறிவிடுகிறான். கலைஞரோட மிகப்பெரிய பலம் என்ன? கலைஞரோட மிகப்பெரிய பலம், இவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை, திமுகன்ற இவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை கட்டமைச்சு இவங்க கையில் கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. இவங்க நல்லா அதை உட்காந்து அனுபவிக்கிறாங்க, நல்லா மஞ்சள் குளிக்கிறாங்க. ஃபைன், இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். கலைஞரோட மிகப்பெரிய பலம் எதிராளியோட பலவீனம் என்னன்றது துல்லியமாக உணர்றதை தாண்டி தன்னுடைய பலவீனம் என்னன்றது அவர் துல்லியமாக உணர்ந்து வச்சிருந்தார். ஓகே, கலைஞரோட மிகப்பெரிய பலம் தன்னுடைய பலவீனம் என்ன என்பதை அவர் உணர்ந்தது. தன்னுடையனா தனிப்பட்ட கலைஞர் இல்லை, திமுக. 3 விதமான மனிதர்கள் இருக்கான்ல ஷேக்ஸ்பியர். ஒருத்தனுக்கு எதுவுமே தெரியாது, தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பான். அவனால் இந்த உலகத்துக்கு பிரயோஜனம் இல்லை. ஒருத்தனுக்கு தெரியும், ஓரளவுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைப்பான். அவனாலையும் பிரயோஜனம் இல்லை. 3ஆவதாக ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தெரியும், எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியும். ஓகே, அவன் தாண்டா இந்த உலகத்துக்கு தேவையான மனிதன் நான் ஷேக்ஸ்பியர். எக்ஸாக்ட்லி. ஒருத்தனுக்கு தெரியும், தனக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு அவனுக்கு தெரியும்னா தனக்கு எந்த அளவுக்கு தெரியாதுன்னு அவனுக்கு தெரியும்னு அர்த்தம். அதோட மறைபொருள் அது. கலைஞரோட சிறப்பம்சம் அது. தனக்கு எது தெரியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவரால் வந்து அவ்வளோ தோல்விகள்லேருந்து மீண்டு வர முடிஞ்சுது. திமுக மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை, ஒரு ஆலமரத்தை கட்டமைக்க முடிஞ்சுது, உருவாக்க முடிஞ்சுது. இன்றைக்கி அது ஆலமரமாக நிமிர்ந்து நிற்குது, அது வேற. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி வந்து செங்கோட்டையன் வந்து அவரை அவங்க எனக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன். நான் யாரும் ஒரு கட்சியில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் தனிப்பட்ட கவலை வந்ததில்லை. பட் ஒரு சின்ன அளவில் ஒரு செங்கோட்டையனோட வெளியேற்றம் ஒரு கவலையை கொடுக்குது. அவங்க அதிமுக நண்பர்களுக்காக நான் இதை சொல்கிறேன். கொஞ்சம் அரவணைச்சிருக்கணுமோ அப்படின்னு வருது. அவரை வெளியில் விட்டுருக்கக்கூடாது. எடப்பாடி செய்த பிழைகளில் நம்பர் 1 பிழையாக நான் பார்க்குறேன். ஓபிஎஸ் வெளியில் போனப்போ கூட எனக்கு அவ்வளோ வருத்தம் வரல. இட்ஸ் ஃபேஸ் ஆஃப் த ஏடிஎம்கே, ஒரு விஸ்வாசி. அதாவதுங்க, கட்சி வந்து பலவீனமாக இருக்கும்போது உன்னை எதிர்க்கிறவன், உன்னை முதுகில் குத்துறவன், நேரம் பார்த்து குழி தோன்றவன் எல்லாரையும் நீ அரவணைச்சு தான் போகணும். சரியான உதாரணம் நான் சொல்கிறேன், சசி தரூர். என்ன இம்சை கொடுக்குறாங்க அந்த ஆள். எதை சொன்னால் காங்கிரஸுக்கும் சோனியா காந்திக்கும் ராகுலுக்கும் உண்மையான காங்கிரஸ்காரனுக்கு கோவம் வருமோ, அத்வானியை புகழ்ந்து பேசுகிற மனுஷனை அடுத்த நிமிஷம் வந்து தூக்கி கடாசிருப்பாங்க. கடந்த காலமாக இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறாரு. நீ வந்து இவ்வளோ பண்ணிவிட்டு இன்றைக்கி அத்வானியை புகழ்ந்து பேசுகிற, உன் யோகியதை என்னன்னு அதுலேருந்தே தெரியுது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை தூக்கி வெளியில் போடலையே. அப்போ அதை பார்த்து எடப்பாடி கற்றுட்டு இருந்துருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், உங்களை எதிர்க்கிறான்றீங்க, எதிர்க்கிறவனுக்கு ஒரு ஸ்பேஸை கொடுக்கணும். நோ ஸ்பேஸ் இல்லை. நீங்கள் ஒரு கடத்தில் வரைக்கும் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும், அதுதான் என் பணின்னு சொல்லி வெளியில் வரீங்க. அப்புறம் அதுக்காக வேலையில் ஈடுபடுறீங்க. அப்புறம் அதுக்காக ஆட்களை பார்த்தீங்க. உங்களால் ஓபிஎஸ் சசிகளை ஒருங்கிணைக்க முடியலன்னும் போது நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் வாய்ப்பு எடுக்கிறீங்க.
அப்போ உங்களாலேயே உங்களுடைய நோக்கத்தில் செயல்பட்டு வெற்றி பெற முடியலன்னும் போது எடப்பாடியில் என்ன பண்ண முடியும்? அவர் கட்சியை நம்ம பார்த்துக்கணுன்றதை நினைப்பாரு. இல்லை இது வெறுமனே செங்கோட்டையை வந்து ஒருங்கிணைக்கணும்னு சொன்னதோட அதோட ஆரம்பிக்காதீங்க. அதுக்கு முன்னாலேருந்து வர பிரச்சனை. ஓபிஎஸ் வெளியில் அனுப்புனதும் தப்பு. நீங்கள் அரவணைச்சிருந்துருக்கணும். உள்ள ஒரு மாதிரி ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு என்ஷூர் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒன்றும் முதல்ல ஜெயலலிதா இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். அந்த அம்மா எல்லாரும் ஏன் ஜெயலலிதாவா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெயலலிதா எடப்பாடி கரெக்ட், நல்ல பாயிண்ட்டு. ஜெயலலிதா எம்ஜிஆர்ன்றது தனிப்பட்ட குறியீடு இல்லை, கட்சியை அவங்களால நடத்த முடிஞ்சதில்லை, அவங்களால வந்து ஒன்றிணைஞ்சு அதிமுக உருவாக்க முடிஞ்சதில்லை. கலைஞர் வந்து தனக்கு எதிர்க்கிறவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு திமுகக்குள்ளே. அதிமுகவில் அது கிடையாது, எதிர்த்தா நீ வெளியில் தான் போகணும். பட் ஒரு சின்ன ஸ்பேஸை நீங்கள் என்ஷூர் பண்ணியிருந்துருக்கலாம் அவங்களுக்கு. நல்லா தானே நான் கேட்குறேன். பவரில் இருக்கும்போது இந்த சிக்கல் வரல. 4 வருஷம் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த பிரச்சனை அதிமுக வரல. கேளு. அப்போ இப்போ ஏன் வருது? அப்போ உன்னால் என்ன ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஹேண்டில் பண்ண முடிஞ்சோம், அது ஏன் நீ இப்போ பண்ணக்கூடாது? பவரில் இருக்கும்போது சீனியர் இல்லைன்றது தெரியும் தானே சார் செங்கோட்டையன் அவர்களுக்கு. எடப்பாடி தன்னோட சீனியர் இல்லைன்னு தெரியும். பவர்ல இல்லாத போது அந்த கிளாஷ் உருவாகுது அப்படின்னா இந்த மனநிலை கொண்டவர் தன்னை விட மோஸ்ட் ஜூனியரா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கிட்ட போயிட்டு எப்படி நீங்க டீல் பண்ணுவீங்க? நான் சொல்றேங்க, உங்களுக்கு ஓப்பனா சொல்றேங்க. சிக்கல் எங்க வந்ததுன்னா, செங்கோட்டையனை எடப்பாடி ஓரம் கட்டுறாரு. இது கடந்த காலங்களில் ஜெயலலிதா ஓரம் கட்டிருக்காங்க, மந்திரி பதவியிலேருந்து எடுத்திருக்காங்க. 2001 அவருக்கு சீட்டே கொடுக்கல, எம்எல்ஏ. ஆமா. ஆனால் அவருக்கான ஸ்பேஸை வந்து அவங்க என்ஷூர் பண்ணாங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணல. உதாரணத்துக்கு அவர் ஆளுங்களெல்லாம் ஈரோடில் வந்து அவங்க அப்பயும் பதவியில் தான் இருந்தாங்க, அவரோட ஸ்பேஸை டிஸ்டர்ப் பண்ணல. இவர் அவரோட சிறகுகளெல்லாம் வெட்டினார், அங்கே சிக்கல் வருது. ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே செங்கோட்டையனை ஓரம் கட்டினாங்க 96 2001. இத்தனைக்கும் அவர் போட்டி அதிமுக ஆரம்பித்து இவரெல்லாம் முத்துசாமியெல்லாம் போகும்போது போகாமல் ஜெயலலிதாவோட இருந்தாருன்னு தான் கருணாநிதி அரெஸ்ட் பண்ணார். டிரான்ஸ்போர்ட் ஊழல். அதுக்கு பிறகு அவர் ஹைகோர்ட்டில் போய் கேஸை ஜெயிச்சார், கன்விக்ஷன் ஆனதெல்லாம் ஜெயிச்சார். 2001 ஜெயலலிதா அவருக்கு சீட்டு கொடுக்கல, அசம்பிளி சீட்டு கொடுக்கல. 2006 தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட இந்த ஒதுக்கப்பட்டிருந்த 6-7 ஆண்டுகளில் கூட அவரோட ஸ்பேஸை, குறிப்பாக ஈரோடில் அவருடைய ஆட்களெல்லாம் கை வைக்கல, அவங்களெல்லாம் அப்படியே தான் வச்சுருந்தாங்க. இவங்க என்ன அதே மாதிரி 2011 12 ஒரு வருஷம் தான் மந்திரியாக இருந்தார். அப்புறம் மந்திரி சபையிலேருந்து தூக்கி போட்ட பிறகு 12லேருந்து 16 இறந்து போகிற வரைக்கும் ஓரங்கட்டி தான் வச்சுருந்தாங்க. 16 சீட்டு கொடுத்தாங்களே ஒழிய மந்திரி ஆக்கல. செங்கோட்டையனோட சிறகுகளை வெட்டல, அவங்க ஆளுங்களை களை எடுக்கல. இப்போ இந்த 3 ஆண்டுகளாக இவங்க ஆட்கள் எல்லாரும் களை எடுக்கப்படுகிறார்கள். அதில் தான் அவர் நிர்மலா சீதாராமன்ட்ட போகிறாரு. நீ அந்த ஸ்பேஸ் என் இடத்துல என் ஸ்பேஸில் விளையாடுறாரு எடப்பாடினும் போது நான் அதுதாங்க சொல்கிறேன். 53 ஆண்டுகளில் அவருடைய வரலாறு வந்து அவர் கலக குரல் எழுப்புபவரே அல்ல, அவர் கிடையாது. எப்பயுமே நெடுஞ்செழியன் மாதிரி, அன்பழகன் மாதிரி, ஓபிஎஸ் மாதிரி அவர் நம்பர் 2 தான். அவர் வந்து எடப்பாடிக்கு த்ரெட்டாக என்றைக்குமே வர முடியாது. அவர் ஓரம் கட்டினது கூட அவர் சகிச்சுக்கிட்டாரு. ஆனால் நீ அவரோட சிறகுகளை வெட்டின. இன்றைக்கி அவர் சொல்கிறார்ல, ஒரு தொண்டை இறந்து போயிட்டான், அவன் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போனால் யாரை கேட்டால் அவனை கூப்பிட்டேன்னா அவனையும் பதவியிலேருந்து நீக்கிறாங்க, கட்சி விட்டு. இதெல்லாம் ஜெயலலிதாலாம் பண்ணதில்லை. அப்போ ஒரு புழு கூட என்ன ஆகும், மிதிக்க நெளியும். அதுதான் போய் அங்கே நிற்க. அதில் பிஜேபி நடுப்புற விளையாடுச்சு. அவர் பண்ண ஒரே தப்பு பிஜேபியை நம்பி போனது. ஓபிஎஸ்ஸை பார்த்த பிறகும் பிஜேபியை நம்பி போனால் நடுத்தருன்ற அடிப்படை புரிதல் அவருக்கு இல்லை. யானைக்கும் அடிசருக்கும் சரிக்கிடுச்சு. நஷ்டம் அதிமுகவுக்கு, லாபம் தாவேக்காக்கு. செங்கோட்டையனுக்கு நஷ்டமா லாபமான்றது எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். நிறைவாக ஒரு கேள்வி. இன்னைக்கு உதயநிதி டெபுட்டி சிஎமோட பிறந்த நாள் நவம்பர் 27. கரெக்டாக இந்த டேட்டில் இந்த விஷயத்தை பண்ணிருக்கிறதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் திமுகவோட இந்த வெளிச்சத்தை டைல்யூட் பண்ணலாம் அப்படின்னு கூட ஒரு பிளான் இருந்திருக்கும். தாவேக்காவுக்கு அப்படி ஒரு திட்டம் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் திமுகவை நம்ம அட்டாக் பண்ணுற மோடில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அதிமுக வரவாதம் நமக்கு நல்லது தான் அப்படிங்கிற ஒரு மோடில் விஜய் இருந்திருப்பாருன்றாங்க. இதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எனக்கு எப்படி தெரியும்? அது அவர் நோக்கம் என்னன்றது எனக்கு தெரியாது, நீங்கள் அவரை கேட்கணும். அப்படி இருந்தனா அது அரசியல், அதுதான் அரசியல். அதில் தப்பு தவறு சரி தவறுன்னு எதுவுமே கிடையாது. சரியான அரசியல். இதுக்கு கேள்வியே தவறானது. உங்கள் கேள்வியே ரொம்ப தவறானது. உங்கள் கேள்வியே ரொம்ப 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 தவறான கேள்வி. டு புட் இட் மைல்ட்லி. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இருந்தால் என்ன தவறு? அதான் அரசியல். அது அந்த கேள்வி எதற்காக நீங்கள் கேட்கிறீர்கள்? என்ன இருக்குது அதில்? ஸோ வாட்? டைவர்ஷன், அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணுறது தானே. நீங்கள் பண்ணல. விஜயோட ஒவ்வொரு அரசியலுக்கும் கொடி அறிமுகப்படுத்தும் போது ஒரு பிரச்சனையை கிளப்புறீங்க, ஒரு ஆர்ப்பாட்டம்னா ஒரு பிரச்சனையை கிளப்புறீங்க, ஒரு ஊர்வலம்னா ஒரு பிரச்சனையை கிளப்புறீங்க. அது அவர்கிட்டாமல் அவர் செய்கிறாரு. இருக்கலாம், நமக்கு தெரியாது. அது அந்த பார்வையை என்னை பொறுத்தவரையில் சிறுபிள்ளைத்தனமான பார்வை. அது இருந்தாலும் இல்லாட்டியும் அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. பலவிதமான கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையானதாக பதில் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. நன்றி.